அட்டகாசமான பருப்பு பொடி சூப்பராக எப்படி செய்துன்னு பார்க்கலாமா? அப்படியே சூடான சாப்பாட்டில் பருப்பு பொடி போட்டு மேலே நெய் விட்டு அதை சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். துவரம் பருப்பு லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்பீட் வச்சுக்கிட்டு கறியிரும். ஒரு கப் அளவு கடலை பருப்பையும் சேர்த்து நல்லா வறுத்து இந்த மாதிரி செவக்க வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு அதையும் சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி வறுத்து அதே பிளேட்லேயே கொட்டி வச்சுக்கோங்க. அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையும் லைட்டாக வறுத்தா போது, ரொம்ப வறுக்க வேணாம். அதையும் வறுத்து அப்படியே இந்த பிளேட்லேயே போட்டு வச்சிடலாம். இது கூடவே மிளகு ஒரு டேபிள் ஸ்பூனும் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்ல வாசனை வர மாதிரி வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதையும் பருப்போட சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூடு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வெள்ளைப்பூடு தோலோட போட்டு அதையும் வறுத்து நம்ம பருப்போட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 7-8 காஞ்ச மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு போட்டு வறுத்துக்கோங்க. காரம் இது நல்லா இருக்கும் மிளகா, அந்த காரமான மிளகா. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணா கம்மியாக மிளகா போட்டுக்கோங்க. பெருங்காயத்தை போட்டு இதை ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறம் இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் மூணில் போட்டு எடுத்தீங்கன்னா குறகுறப்பாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைக்காமல் அரைச்சிங்கன்னா செம்ம டேஸ்டியான பருப்பு பொடி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.